வணக்கம். வாழ்க வளமுடன். ஆனந்தராஜா ஐயா. யோகாசன பயிற்சியிலையும் வேதாத்திரிய எளிய முறை உடற்பயிற்சியிலையும் ஒரு சில நிலைகளில் மட்டும் வளச்சுழல் இடச்சுழல்னும், ஒரு சில நிலைகளில் வளச்சுழல் இடச்சுழல் மீண்டும் வளச்சுழல்னும் செய்யப்படுறது ஏன்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யோகாசன பயிற்சி முறைகளில் ஆசனங்கள் செய்யும்போது உடலுடைய ஒரு பக்கத்திற்கான வளைவு நிலையில் செய்த பிறகு அதனுடைய எதிர்ப்பக்கத்தின் வளைவு நிலையிலும் செய்யும்படி அமைக்கப்பட்டதற்கு தத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்களும் விளக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த பயிற்சி செய்கிறதால தூண்டப்படும் ஆற்றல் சமநிலைப்படுத்தப்படவும் வேண்டும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஆசன பயிற்சிகளை எளிமைப்படுத்தி எளிய முறை உடற்பயிற்சியாக நமக்கு நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி வழங்கியிருக்கும் பயிற்சிகள்லையும் இதே காரணங்களால் தான் வெவ்வேறு உடல் பாகத்திற்கான பயிற்சிகளில் சிலவற்றில் வலச்சுழல் இடச்சுழல் அப்படின்ற விதத்திலும் ஒரு சில பயிற்சிகளில் வலச்சுழல் இடச்சுழல் மீண்டும் வலச்சுழல் அப்படின்னும் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் வகையில் செய்யும்போது வலப்பக்கம் செய்கிறதால ஆற்றல் தூண்டப்படவும், இடப்பக்கம் செய்யும்போது ஆற்றல் சமநிலைப்படுத்தவும் செய்யப்படுகிறது. இங்கே ஆற்றல்னு நம்ம சொல்லும்போது நம்ம உடலில் உள்ள 5 விதமான ஓட்டங்கள், அதாவது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், சீவகாந்த ஓட்டம், இந்த 5 ஓட்டங்களினால் நம்ம உடலுக்கு உடல் பாகங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ஆற்றலையும் குறிப்பிட்டு தான் சொல்கிறோம். அந்த 2வது வகை, அதாவது அந்த 3 வித சுழற்சி முறை செய்யும்போது முதல்ல வலப்பக்கம் செய்கிறதால அந்த உடல் உறுப்பு அல்லது எலும்புகள், தசைகள், மூட்டுக்கள் எந்த பகுதியில் பயிற்சி செய்கிறோமோ அங்கே தேங்கி இருக்கக்கூடிய சக்தியை தூண்டி ஆற்றலை மேலும் வழங்குது. இடப்பக்கம் செய்யும்போது அதில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுக்கள் அல்லது தேவையற்ற எதிர்மறை ஆற்றலை வெளியேற்ற உதவுது. மீண்டும் வலப்பக்கம் செய்யும்போது அதில் நேர்மறை ஆற்றலை நிலைநிறுத்தி ஒரு சமநிலையை உருவாக்குது. நம்ம உடலில் இயங்கக்கூடிய மூளை, நரம்பு மண்டலம், நாடிகள், உயிர் துகள்கள் இவை எல்லாவற்றோட இயக்க முறையின் அடிப்படையில், அதாவது மூளைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம இடப்பக்கம் வலப்பக்கம் அப்படின்ற சில ஃபங்க்ஷனல் டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நரம்பு மண்டலங்கள்லையும் நாடிகள்லையும் உயிர் துகள்கள்லையும் வேறு வேறு இயக்க முறை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த முறைகளின் அடிப்படையில் தான் 2 சுழற்சி முறை, 3 சுழற்சி முறை அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய உடல் பயிற்சிகள்லையும் அந்தந்த உடல் உறுப்புகள், எலும்புகள், தசைகள், மூட்டுக்களோட அமைப்புக்கேற்ப மாற்றி மாற்றி வழங்கப்பட்டிருக்கு. இந்த சின்ன சின்ன வித்தியாசங்களை தொடர்ந்து நம்ம பயிற்சிகள் செய்யும்போது அந்த உறுப்பு அல்லது மூட்டுகளின் இயக்க முறையோட உருவகப்படுத்தி உள்ளார்ந்து செய்யும்போது அந்த பயிற்சி முறைகளின் முழு பலனையும் நம்ம பெற்று வளமோடு வாழ முடியும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்திரிய பயணம் அதற்கே. வேதாத்திரியம் வாயேஜ். வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.